செய்கிற கட்டிலிருந்து விடுதலை, எல்லா செய்வின கட்டிலிருந்து விடுதலை. இன்னும் இன்னும் ஒரு அம்மா என்னுடைய மனதுல உங்களுடைய பிள்ளை வந்து, அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேஸா இருக்கு. ஒரு 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 நபர் வந்து தூக்கிட்டு, அதாவது தற்கொலை செய்து செத்தத பார்த்ததால கவனிங்க, வடிவா கவனிங்க. இது ஒரு ஆவி, அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துற ஒரு ஆவி. இதுக்கெல்லாம் இருக்கீங்க. நான் வேற இடத்துல இருந்தாங்க சொல்லு. அதாவது அந்த ஒரு தூக்கு செத்ததை பார்த்ததால மனம் பாதிக்கப்பட்டு நீங்க படுக்கும்போது அந்த கனவுல அந்த பயம் திடுக்கிட்டு எழும்பி அதனால விரக்தி அடைந்து அந்த வேற வேற இடங்களுக்கு போறது, அப்படி இப்படி செய்யற அந்த பழக்கங்கள் இருக்குது. இந்த நபரை ஆண்டவர் காண்பிச்சா நீங்க இருக்கிறீங்க. கடைசியா பாச எதுவுமே ஜெபி கேட்க முன்பதாக வாங்க. இப்ப நான் தேவனை துதிக்க விரும்புறேன், அதனால உங்களை எழுப்பெடுப்பு செய்ய முடியாது. கனவுகள் கட்ட கட்ட அந்த விஷயங்களை கொண்டு பயமுறுத்து, அதாவது ஒரு தூக்கு போட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தது நிமித்தம் நீங்க படுக்கும்போது கனவுல வந்து உங்களையும் சாக தூண்டு, அதனால உங்களோட மைண்ட் வந்து ஒரு ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு நபரை தேவனை காண்பிச்சா இயேசுவின் ரத்தம் வல்லமை இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகுது. ஒப்பு கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சாட்சி மிக மிக முக்கியமானது. காரணம், நான் வந்து வீட்டை ஜெபிக்கும் பொழுது, அதாவது 30ஆம் தேதி இரவு 12:30 என் கோப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த தூக்கு போட்ட ஆளை பார்த்தது நிமித்தம் அதை பார்த்து பயந்து அது நிமித்தம் அவருடைய மனம் அப்செட்டா இருக்கிற ஒரு ஆள். இன்றைக்கு நான் சொல்லி கூப்பிட்டுனா, இந்த சகோதரியுடைய சாட்சியை கேளுங்க. ஆண்டவர் இவ்வளவு நல்லவராக இந்த சகோதரியோடு கூட இருக்கிறார். இவளுக்காகத்தான் இந்த கூட்டம் நான் நம்புறேன். ஓகே, கேட்போம். என்ன உங்களுடைய பேர் என்ன சகோதரி? ஓகே, எங்க இருந்து வாரீங்க? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? என்ன 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 பிரச்சனை? நான் இங்க வரணும் நேற்று விருப்பப்பட்டேன், நான் வரல. இன்றைக்கு நாங்க எல்லாரும் வந்தாங்க, என்னுடைய கணவனார் அக்கா எல்லாரும் வந்தாங்க. மனசுல நிறைய கவலை பாரம் இருந்தது. ஆனா நீங்க சொன்ன வழியில நான் என்னுடைய கணவர் நாட்டையும் சொல்லியிருக்கேன். இப்படி அப்பா செத்தவர், அவர் முகமே என்னோட கண்ணுக்கு அவர் முகமே வந்து வந்து போகுதுன்னு பாசிட்டிவ் சொல்லி நான் ஜெபம் பண்ணிருந்தேன். இந்த இடத்துல நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நானும் இப்படி தூக்கு போட்டு சாகுவேன் நிறைய தடவை என்னுடைய கணவர் நாட்டை சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல அந்த பயத்தை போக்கி ஏசப்பா வச்ச கிருபையினால ஊழியக்காரர் கூடாக தெரியப்படுத்தி தந்தமைக்காய் கத்தரிக்கோடான கொடி சோஸ்தரம் பாருங்க. 12:30 இரண்டாவது சாமம் பள்ள அந்த திட்டுக்கிட்டு பயப்படுறது பாருங்க. அந்த தகப்பனாவுடைய அந்த மரணம் அவருடைய மனதை பாதிச்சு. எப்படி அவர் மரிச்சவர் தாங்க? எனக்கு 8 வயசு இருக்கும் போது எங்களை விட்டு பிரிஞ்சு போனவர். பிறகு நான் மெரி பண்ணினதுக்கு பிறகு வந்தவர், எங்களோட இருந்தவர், அக்காவோட வந்து 6 மாசம் இருந்தவர். இருந்த பிறகு அவரை நல்லா தான் நாங்கள் கவனிச்சுனாங்க. அவர் வேற திருமணம் செஞ்சிருந்தவர். மறிச்சவர் வந்து வருத்தமா இருந்து ஹாஸ்பிட்டலுக்காக கொண்டு போக இருந்தவர். அவரு எங்களோட கிணத்தடி போற வழியில இருக்கிற ஒரு வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்துட்டாரு. தொங்குனவர் எங்களோட அம்மா வந்து கண்டு சொன்னவங்க. அப்ப நாங்க நித்திர கொண்டு எழும்பி நாங்க முழிச்சது அவருடைய தூக்கு கயிறு தொங்குற வழியில நாங்க முழிச்சிட்டு இருந்தோம். எல்லாரும் கத்துனாங்க. அந்த அவர் தொங்குறாரு. ஒரு மணித்தியால் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அவருடைய அந்த குரல் எல்லாம் வந்து அவருடைய கழுத்துல இருந்த கை தறுத்து இறக்கி பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அதுல இருந்து நித்திர கொள்ளும் போது அவரோட முகமே வந்து கொண்டே இருக்கும். அப்பா தூங்கி அந்த கழுத்து தொங்கின மாயின முகம் என்னுடைய கவனிங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த கூட்டம் இந்த சகோதரிக்காகத்தான ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் பொய்யானது அல்ல. விளங்குதா சகோதரங்களை? நம்புங்க. கடவுள் ஒரு நாளும் பொய் சொல்றவர் அல்ல. பாச சொன்ன பொய் சொல்றவர் அல்ல.
ஒரு நாளும் சௌரி ஆண்டவர் என்ன பொப்பி எடுத்து பார்க்கணும்னா பாருங்க 12:30, அதாவது போன மாசம் 30ஆம் தேதி, சரிதான்? அப்படி என்றால் உங்களுக்கும் அந்த தூக்கு போடணும் பண்றேன்னு இப்ப சொன்னீங்க தானே, வாரதா? நான் சொல்றேன் நிறைய தரம் அப்பா தொங்கணும் நானும் தொங்குவேன் ஒரு நாளைக்கு. இது வீட்டாக்கள் ஒருத்தர் தெரியா என்னுடைய கணவர் நாட்டை மட்டும் நான் சொல்லிட்டு பாத்தீங்களா? இன்றைக்கு என்ன முடிவெடுத்தீங்க? இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்களே ஆண்டவர் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறார். இதுக்கு பிறகு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? மக்களுக்கு சொல்லும், உங்களுடைய குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்ன முடிவெடுக்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டதான் ஏசப்பாக்கு விட்டு பின்மாடத்துல போன நான். ஆனா இருந்தாலும் ஏசப்பா என் மேல வச்ச அன்பின் நிமித்தமா நான் மறுபடியும் ஏசப்பாவோட கூட இருந்த நான். ஆனா இன்றையிலிருந்து இந்த சாகர முடிவு எனக்கு வராது, அவருடைய முகமும் என்னுடைய பார்வைக்கு வராது. ஏசப்பா என் மேல வச்சிருந்த கிருபையினால அவருக்கு நான் ஊழியம் செய்வேன். கையை தட்டி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்று முதல் தற்கொலையின் ஆவி தகப்பனாருடைய அந்த தூக்க பார்த்தது நிமித்தம் இருக்கிற அந்த பொல்லாதாவி என்னை இந்த முகத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே அவருடைய அன்பு இருக்கட்டும், ஆனால் அந்த தற்கொலை எண்ணம் என்னையோட இருதயத்துல மனதில் வரக்கூடாது. கணவனாரோட சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவரை பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரை இவளுக்காக ஜெபிக்கிறேன், எந்த தீய ஆவிகளுடைய வல்லமையும் இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இருதயத்தில் ஆறுதல் நிறப்பட்டும். ஆண்டவரை இவளை சொல்லி அழைத்தீரே, இவருடைய பிரச்சனையை சொல்லி அழைத்தீரே. இந்த மகளை விடுதலை ஆக்கினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி. இந்த குடும்பம் செழித்து வாழ்ந்திருக்கட்டும். இனி இந்த தற்கொலை ஆவி இந்த குடும்பத்துல வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். இனி இந்த தற்கொலை ஆவி ஆண்டவரை இந்த பிள்ளையுடைய சந்ததியில எவருக்குள்ளேயும் வரக்கூடாது. அதை பிரேக் பண்ணுகிறேன். இனி இந்த தற்கொலை ஆவிகள் இவருடைய எல்லைகளுக்குள்ள, இவருடைய பிள்ளைகளுக்குள்ள, இவருடைய பரம்பரைக்குள்ள வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். விடுதலை ஆக்குறேன். இந்த எண்ணமே வரக்கூடாதப்பா. வாழ்ந்து செழித்து நீடித்த ஆயுசோடு இருக்கட்டும். உடைய வீடுகள்ல முதல் ரத்தம் தெளிக்கிறேன், உடைய வீடுகள்ல முதல் ரத்தம் தெளிக்கிறேன். இந்த எண்ணம் வரக்கூடாதப்பா. உடைய ரத்தத்தால் மூடும். இந்த பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்க, இந்த பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்க. இவள் பட்ட வேதனையை கண்டீங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் இவளை மேல் அடிக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கவனிங்க, நல்லா பைபிள் படிங்க. செஞ்சு போகணும். இது ஒரு ஆவி பிள்ளை. கவனிங்க அப்பா, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கு போடுறதுன்றது ஒரு ஆவி. அது உண்மையை அட்டாக் பண்ணி கொண்டிருக்கு பிள்ளைங்க. அதான் ஆண்டவர் கண்டிருக்கிற. இதுல இருந்து இன்னும் நீங்க பரிபூர்ணம் அவர்களாக வேற பாஸ்டரோடு கதைங்க. என்ன பாஸ்டர் அவங்கள பாருங்க. பைபிள் இதுக்கும் பைபிள் வசனம் உங்களுடைய மனதுக்கு வேற ஒன்று தவிர கணக்கா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பைபிள் வசனம் உங்களை நிரப்பணும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை வந்திருக்கிற சேச்சுக்கு போய் சந்தோஷமா இருக்கும். இனி எந்த சூழ்நிலையும் அந்த எண்ணம் உங்களுக்கு வர சந்தோஷமா கையை தட்டுங்க. என்ன ஒரு ஆச்சரியத்தை தேவன்.